நமஸ்காரம். நமக்கு பழக்கம் இருப்பதை சட்டென்று பிடித்து கொண்டு செயல்படுவோம். வண்டி ஓட்டுவதாக இருக்கட்டும், சமைப்பதாக இருக்கட்டும், பழகி இருக்குமானால் விறுவிறுன்னு செய்வோம். பழகாதது பழகுவதற்கு நேரம் பிடிக்கும். விருப்பம் இருந்தால் பழக்கிக் கொள்ளலாம். இதுதானே உலகத்தின் நீதி. கண்ணன் கீதையில் சொல்லும்போது, உனக்கு கர்மயோகம் தான் பழகினது அர்ஜுனான்னு சொல்லுகிறார். அர்ஜுனன் நான் ஞான யோகத்தை கடைபிடிக்க வேணும்னு சொன்னான். ஆனால் கண்ணன் அது உனக்கு ஏற்புடையது அல்ல, உனக்கு பழகினதே அல்ல. குழந்தை பிறந்திலிருந்து அழுதிருக்கிறோம், பால் குடித்திருக்கிறோம், உருண்டு புரண்டு நீஞ்சி தவழ்ந்து நடந்து பழகி இருக்கிறோம். எப்போதாவது பத்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு தியானம் பழகி இருக்கிறோமா? இல்லை. அது பழக்கிக் கொள்ளலாம், அது விருப்பம் இருந்தால் பழக்கிக் கொள்ளலாம். இதுவரை பழக்கம் இல்லை. ஆனால் யாருமே கர்மயோகத்தை பழக்கம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. வேண்டுமோ வேண்டாமோ குழந்தை அழுதுதான் ஆக வேண்டும், சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். வயதானாலும் அது மாறாது. இப்படி இருக்கும்போது அதுதானே அதிகம் பழகினது. அதனால் நீ அதையே கடைப்பிடிப்பாய், சண்டையிடு, வெற்றி கொள்னு கண்ணன் உபதேசிக்கிறார். இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, பழகினது எளிது. ஒன்று பழகினதையே செய்து முன்னேற்றத்தை காண வேணும், அல்லது நமக்கு பழகினது இருந்தால் போதாது, அந்த வழிகளெல்லாம் பயனில்லை, இந்த ஒண்ணுதான் வழி, ஆனா அது எனக்கு பழக்கம் இல்லாதது என்றிருந்தால் அதில் பயிற்சி எடுத்து பழக்கிக் கொள்ள வேண்டியதுதான். இதுதான் வழக்கம். நம் வாழ்க்கையில் பழக்கமில்லாத ஒன்றை சொல்லுகிறேன். கோவில் கோவிலாக போகிறோம், பெருமானை தரிசிக்கிறோம். பிரம்மம் கடவுள் என்று பார்த்து பழகியிருக்கிறாரான்னு கேட்டால் சட்டென்று இல்லை என்றுதான் சொல்ல தோணும். நாம் பிரம்மம் என்றவுடன் உலகனைத்தும் எங்கும் வியாபித்திருப்பவர் அதுதானே தோன்றும். அவரை நாம் எங்க பார்க்க முடியும்? பார்த்ததோ பழகினதோ இல்லைன்னு சொல்லிவிடுவோம். அடுத்த கேள்விதான் இன்னும் வேடிக்கை. அது மிகப்பெரியவரான கடவுளை பார்த்தது பழகினது இருக்கட்டும், நம்முடைய உடம்பை காட்டிலும் நாம் வேறுபட்டவர். இதை சொல்லும் போது இது பழக்கமானதாக இருக்கிறதா? அது எப்படி முடியும்? உடம்புக்கு வந்ததோ, சாப்பிட்டதோ, பசிச்சதோ, தூங்கினதோ, கல்யாணமோ, குழந்தையோ, எல்லாமே நான் இந்த உடலை நினைத்துத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். திடீர்னு அவரை பிரித்து விடுவாய். நான் இன்னும் ஆத்மா வேறே, உடல் வேறே. இந்த எண்ணம் உண்மையாக இருக்கலாம், ஆனால் பழகினது அல்ல. இனிமேல் தான் பழக்கிக் கொள்ள வேண்டும். அதனால் ஆன்மீக பழக்கம், ஞானம், வேத ஞானம் என்றால் என்னன்னு கேட்க போனால், இந்த பழகாத விஷயத்தை பழக்கிக் கொண்டால் தான் அந்த ஞானம் வரும். அந்த அறிவு வராமல் நான் என்ன ஆன்மீக ரீதியாக முன்னேறுகிறேனேன்னு சொல்ல முடியாது. அதனால்தான் அது முன்னேற்றம் நமக்கு திருப்தி அளிப்பதில்லை. அப்படி நாம் திருப்தி அடைய வேண்டுமானால் இந்த தெளிவான பார்வை வேண்டும். இந்த பார்வை முழுமை பெறுவதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம். நமக்கு வயசு 80 கூட ஆகலாம். ஆனால் கடைசி பட்சம் இந்த எண்ணமாவது தொடங்க வேண்டும். இந்த உடம்பிலேயே இருவர், உடம்பு என்பது வேறு, நான் என்கிற ஆத்மா வேறு.
இதை நினைக்க நினைக்க முதலில் புரியவே போவதில்லை, யாருக்கும் புரியாது. கடைசியில் கூட சுமாராகத்தான் புரியும். ஆனால் இப்படி ஒரு நினைவின் போக்கு இருக்கிறதுனாவது முதலில் மனதில் வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி ஒன்று இல்லவே இல்லை என்றே நினைத்து வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடாது. அதனால்தான் பழக்கம் முக்கியம்னு கூறினேன். பழகாததாக இருந்தால் பழக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தேன். இந்த அறிவு பழகாத அறிவு. இந்த உடலை தாண்டி நான் என்பதை தனித்திருக்கிறோம், அதை நமக்கு உணர்த்தி வரலாம், ஆனால் பழகினது அல்ல. அப்படியே ஒருவேளை அந்த அறிவு வந்து விட்டாலும் அடுத்த நாள் நாம் ஏதாவது செயல்படும் போது உடம்பு வேறே ஆத்மா வேறே நினைத்து செயல்பட்டு விடுவோமானால் ரொம்ப கஷ்டம். மறுபடியும் உடல் தான் நான்கிற எண்ணத்தோடு தான் செய்வோம். அடிபட்டால் வலிக்க போகிறது, பசிச்சால் சாப்பிட்டாக வேண்டுமே. நான் ஆத்மா, எனக்கு பசிக்காது, சாப்பிட மாட்டேன்னு நான் சொல்ல முடியும்? இது பழக பழக அந்தந்த செயல்கள் நின்று விடாது. சாப்பிட்றது நிற்காது, தூங்குவது நிற்காது. ஆனா அதற்குரிய அறிவும் தெளிவும் உணர்வும் ஏற்படும். இது இருந்தாலே மேற்கொண்டு பக்தி வளரும். ஆத்ம ஞானம் ஏற்பட்டால் தான் பரமாத்ம ஞானத்துக்கு பாதையே பிரியும். அப்பதான் அந்த பாதை வழியே தெரியும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை பழகாத ஒன்றை பழக்கிக் கொள்வது. கொஞ்சம் பழகிவிடுமானால் அப்புறம் பாதை ராஜபாட்டை, நிறைய விஷயங்களே புரிய ஆரம்பிக்கும். முயற்சி செய்தான் பார்ப்போமே. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.